சண்டே மார்னிங் அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாருங்க. ஏன்னா நாங்கள் போன 2 வாரமாக எந்த ஒரு நான்வெஜ்ஜும் செய்யல. அது கோவில் ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு வந்ததுனால எதுவுமே செய்யலைங்க. எனக்கும் கிரேவிங்ஸ் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதுவும் இந்த ஃபீடிங் டைம்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நல்ல கிரேவிங்ஸ், இந்த நான்வெஜ் மேலே எல்லாமே நல்ல ஒரு கிரேவிங்ஸு. வெளியில் போனாவே நான்வெஜ் தான் சாப்பிட்றது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஃபிஷ்க்கு மசாலா எல்லாமே தவட்டி ஃபிஷ் அந்த மசாலாலாம் முட்டை ஒடிச்சு ஊற்றிட்டிங்கன்னா, எக் ஒடிச்சு பரட்டி வச்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வருங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லா ஒட்டாமல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தேன். மீன்லேயும் ஃபிஷ் எல்லாமே எடுத்து போட்டு இறக்கி வச்சாச்சுங்க. அடுத்தது மட்டன் சுக்கா செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன், மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா விசில் விட்டு வச்சுக்கணுங்க. ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். அது இளங்குட்டியெல்லாம் இருந்தால் நல்லா ஒரு 2 விசிலே வெந்துருங்க. ஸோ அப்போ தான் மட்டன் சுக்காவுக்கு அந்த எசன்ஸ் போட்டு வேக வைக்கும்போது அந்த எசன்ஸ் இறங்கும். ஸோ அதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி போடணுங்க. டேஸ்ட் உண்மையாகவே ராவாக அரைச்சி போடுறதுனால செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. எனக்கு எப்போவுமே இந்த மட்டன் சுக்கானா ஒரு நல்ல ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். அதுவும் கடைசியில் அந்த வடை சட்டியில் போட்டு சாப்பாட்டை பரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும். இந்த சுக்கா மசாலா அந்த இது வேணும்னா மெஷர்மெண்ட் வேணும்னா சொல்லுங்கள், எப்படி மசாலா அரைக்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தால் வழக்கம் போல் சிக்கன் சிந்தாமணி செஞ்சுருவாருங்க. நான் இங்கே மட்டன் சுக்கா செஞ்சிட்ருந்தேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு கட்டல் போட்டு உட்காந்து ஒரு 9 மணி எல்லாமே ஆயிடுச்சுங்க. ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். குட்டி பேபி எங்கேன்னு கேட்பீங்க, அங்கே தான் தூங்கிட்டு இருந்தார். ஸோ திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சலாம். நான் அந்த வேலையை தான் பார்த்துருந்தேன். இங்கே தெம்பரத்தலையில் வீடு இருக்குங்க. வடவரும் ஒரு சாலை இருக்குது. அந்த வடவர் சாலையில் தான் எப்போவுமே நான்வெஜ் செய்வோம். ஸோ அங்கே செஞ்சுட்டு இந்த மாதிரி தொட்டிக்கு முன்னாடி வச்சு எல்லாத்தையும் பளிச்சுன்னு எடுத்து கழுவி வச்சுருவோங்க.